This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரோகு மீன். நம்ம லைனா fish benefitsலாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரோகு மீனோட benefits என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அசைவ உணவு வகையில் நம்ம மீனை தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இந்த மீன்லேயே வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதிகமான ஊட்டச்சத்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த ரோகு மீன் தான். இதில் வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. இந்த மீனோட பயன்பாட்டு தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரோகு ஃபிஷ் அப்படிங்கிறது தமிழில் என்ன அப்படின்னா கண்ணாடி கெண்டை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபிஷ் வெரைட்டிஸில் இதுவும் ஒன்றாகும். ரோகு மீனில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் ஏராளமான ப்ரோட்டீன், அப்புறம் ஒமேகா 3, ரக கொழுப்பு, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, அப்புறம் வைட்டமின் சி வந்துட்டு இருக்குது. இதில் அத்தியாவசியான சத்துக்களான அயோடின், செனிலியன், துத்தநாகம், பொட்டாசியம் அப்படின்ற சத்துக்களும் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மீனில் மெர்க்குரி அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு இதை சாப்பிடலாம். இந்த ரோகு மீன் சாப்பிட்றதுனால உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. குறிப்பாக இதய சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வராமல் தடுக்கும். இது வந்து ஒரு ஆற்று மீன் அப்படி இருந்ததுனால இதில் வந்து கொழுப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்ல மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோகு மீன் வந்து இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு அளவையும் வந்துட்டு குறைக்க ஹெல்ப் பண்ணுது. கடல் உணவில் இருக்கிற ECA by DHA அப்படின்ற ஒமேகா 3 போன்ற சத்துக்களும் வந்து இருக்கிறதுனால உடலில் கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுது. இந்த ரோகு மீன் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வந்தாலே உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை போய் கண் பார்வை வந்து ரொம்ப கூர்மையாக சீராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமது பாடியில் தைராய்டு சுரப்பி அயோடின் சத்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எனவே அயோடின் நிறைந்த இந்த ரோகு மீனை நம்ம வாரத்தில் 1 டைம் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற தைராய்டு சுரப்பி வந்து சீராக சுரக்க வந்து ஹெல்ப் பண்ணும். மேலும் இவற்றில் இருக்கிற செனிலியன் அப்படின்றது வந்து நம்ம உடலில் இருக்கிற புற்றுநோய் செல்களை வந்து உருவாகாமல் தடுத்து பாதுகாக்குது. இந்த ரோகு மீனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனைகளிலே கிலோ வந்துட்டு 260 ரூபாய் முதல்ல விற்பனை செய்கிறாங்க. இது ரொம்பவே டேஸ்டியான மீனும் கூட. ரோகு மீன் வந்து பல வீடுகளில் தொடர்ந்து சமைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. இந்த மீனில் உள்ள சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. அது தவிர இந்த மீனில் இருக்கிற கலோரிகள் கம்மியாக இருக்கிறதுனால அதிக கொழுப்பு இருக்கிறவங்க கூட இந்த மீனை தொடர்ந்து சாப்பிடலாம். அமெரிக்காவில் ஸ்கூல் ஆஃப் நியூட்ரிஷனின் ஜர்னல் அப்படின்றவங்க இந்த மீன் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை வந்து குறைக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இப்போது கேள்வி என்னென்னா இந்த மீன் வந்துட்டு மாரடைப்பு அபாயத்தை குறைக்குதா அப்படின்னா இந்த மீனில் ஒமேகா 3 இருக்கிறதுனால இரத்த மூலக்கூறுகள் வந்துட்டு ஃப்ரீஸ், அதாவது உறைவதை வந்து தடுக்குது. இதனால் இரத்த நாளங்களில் இரத்தம் உறையும் அபாயம் வந்து குறையுது அப்படின்னு நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கேட்ஃபிஷ் எண்ணெயிலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலான LDL அப்புறம் VLDL அப்படின்ற குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் HDL அளவை வந்துட்டு அதிகரித்து இதயத்தில் இருக்கிற கொழுப்பு சேர்வதை வந்துட்டு இது தடுக்குது. எனவே இந்த மீனை நம்ம சாப்பிட்றது மூலயமா மாரடைப்பு அபாயம் குறைவதையும் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீனை எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் தினமும் ஒரு பெரிய ரோகு மீன் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே வந்துட்டு ஃபிஷ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஃபிஷ் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.